ஏம்மா எனக்கு கேக்க சாப்பிடணும் போல இருக்குமா, அண்ணிட்ட சொல்லுமா. ஏண்டி நீ என்ன சொல்ல வேண்டியதானேடி? இல்லம்மா, நீ சொன்னா உடனே செஞ்சு தருமா அண்ணி. நீ சொல்லுமா ப்ளீஸ்மா. சரி இரு சின்ன பொண்ணு. சொல்லுங்க அத்தை. ஏம்மா வாயில நமனமன்னு இருக்கு, கொஞ்சம் கேக்க செஞ்சு தரியா? சரிங்க அத்தை, சாப்பிடுங்க அத்தை. ஏம்மா மருமகளே, போன வாட்டி செஞ்சதை விட இந்த கேக்கு சூப்பரா இருக்கே. ஆமா அத்தை, அப்படிதான் இருக்கும். எப்படி மருமகளே? அதெல்லாம் ஒரு ரகசியமும் இல்லைங்க அத்தை. நான் கலக்கி வச்ச மாவுக்குள்ள கற்பை முடிச்சு விழுந்துருச்சு அத்தை. அதை நான் மேலாக எடுத்து போட்டுடலாம் தான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது உள்ள போயிடுச்சு. நானும் 2 கலக்குனேன்ல, அப்படியே மேல வந்துருச்சு. அதை எடுத்து வெளியே தூர போட்டு அதுக்கப்புறம் கேக்கு செஞ்சேன் அத்தை. அதனாலதான் ருசியா இருக்கும் என்னமோ. ச்சே, ஒரே டிப்ரெஷனா இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஏம்மா மருமகளே, உனக்கு ஒரு கப் காபி போட்டு வரட்டா? உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க அத்தை. உனக்கு காபி வேணுமா டீ வேணுமா? உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுவே ஓகே தான் அத்தை. ஏ மருமவ, நீ அங்க நிக்கிற. அத்தை அத்தை, நான் நிக்கலாம் இல்ல, உட்கார்ந்து தான் இருக்கேன். அண்ணி, எங்க அம்மாக்கு பிடிச்ச மாதிரியே எதுவா இருந்தாலும் பண்ண சொல்றீங்களே, அங்க நிக்கிறீங்கன்னு சொல்றாங்க அண்ணி. ஓ சரி சரி நாத்து. மா, எனக்கு ஒரு கப் டீ. உனக்கு வேணா நீனே போட்டு வந்து குடி. பாத்தீங்களா அண்ணி, உங்க மேல எவ்வளவு பாசம்னு. எல்லா வீட்லயும் மக மேலதான் பாசமா இருப்பாங்க, மருமக மேலதான் வெறுப்பா இருப்பாங்க. ஆனா இங்க மட்டும் வித்தியாசமா நடக்குது. எல்லாம் நம்ம நடந்துக்கிறது பொறுத்து இருக்கு நாத்து. சேத்தனாவு, இந்த மருமவள கொஞ்சம் சூடா இருக்கு, ஊதி குடி. ச்சே, அத்தை நம்ம மேல எவ்வளோ பாசமா இருப்பாங்க. சரி, நம்ம டிப்ரெஷன்ல இருக்கிறத நம்ம மனசுல வைக்காம இவங்கள்ட்ட சொல்லிடுவோம். என்ன மருமவள யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, நான் 2 நாளா டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கேன் அத்தை. என்னது டிப்ரெஷனா? ஆமாங்க அத்தை. இங்க பாரு மருமவள, நீ எங்க வேணா போயிட்டு வா, ஆனா பொழுதோட நீங்க வந்துருமா. அண்ணி, நீங்க எங்க போறதா இருந்தா சொல்லுங்க அண்ணி, தனக்கு நானும் வரேன். என்னங்க, இன்னையில இருந்து நான் தான் சமைக்க போறேன். பாத்தியாமா, சின்ன பொண்ணுக்கு பொறுப்பெல்லாம் அதிகமாயிருச்சு. புது Dress, புது சமையல். சின்ன பொண்ணு கலக்குற. என்னங்க அத்தை, எதுவுமே பேசாம வாயடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கீங்க? புதுசா சமைக்கிறேன்னுலாம் சொல்றீல, அதான் பாக்குறேன். சரி, என்னலாம் சமைக்க போற? இன்னைக்கு ரசம், சாம்பார், இறால் குழம்பு, மீன் குழம்பு, அப்படியே போவோம் லிஸ்ட் பெருசா. விஷத்தை வைக்காம இருந்தா சரிதான். சரி, எனக்கு மணி ஆகுது, உங்கள்ட்ட பேசிட்டே இருக்க முடியாது, நான் சமைக்க போறேன். அத்தை, இந்த ரசம் வைக்கிறதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னு கூச்சப்படாம கேளு சின்ன பொண்ணு. மிளகு ரசத்துக்கு மிளகு தேவை, பூண்டு ரசத்துக்கு பூண்டு தேவை, தக்காளி ரசத்துக்கு தக்காளி தேவை. இந்த அதிரசத்துக்கு என்னத்த தேவை?